ஒரு அடர்ந்த காட்டுல பல வகையான விலங்குகள், பறவைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. எல்லா பறவைங்க விலங்குகள் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் ஏற்பட்டது. அப்போ ஒரு விபரீத முடிவு எடுத்தாங்க. நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், அப்போ தெரிஞ்சிரும் யார் இந்த காட்டிலே பெரியவங்கன்னு. அது என்ன போட்டின்னு விலங்குகள்லாம் கேட்டப்போ இப்படி சொன்னாங்க. நீங்க நாங்க இல்லாத இடமான பாலைவனத்துக்கு போய் 6 மாசம் தங்கிட்டு வாங்க. அதுபோல நீங்க இல்லாமல் 6 மாசம் நாங்களும் இருந்து காமிக்கிறோம். அவங்க சொன்ன போலவே நாமளும் பாலைவனத்துக்கு போய் நாம யாருன்னு நிரூபிக்கலாம் வாங்க. அப்படி சொல்லிட்டு காட்டை விட்டு பாலைவனத்தை நோக்கி சென்றாங்க. பல ஊர்கள், ஏரிகள், கடல்களை கடந்து பாலம் வழியா வெகு தூரம் நடந்தாங்க. ஆனா பாலைவனம் மட்டும் வரவே இல்ல. இவங்க நடந்து போறதுல பாலமே அதிர்ந்து விரிசல் விட்டன. எப்படியோ ஒரு வழிய பாலைவனத்தை அடைஞ்சாங்க. அப்போ சிங்கராஜா இப்படி சொன்னாரு. என்ன புலியாரே, நம்ம ஆட்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அரசே. ஆரம்பத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இருக்கிற உணவையும் தண்ணியையும் பகிர்ந்துகிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும். அதுதான் கோடைக்காலம். தண்ணிலா சுத்தமா வறண்டு போனது. சும்மாவே வெயில் சுட்டெரிக்கும். அந்த பாலைவனத்துல கோடை காலத்துல மாட்டி தவிச்சாங்க. அதிகப்படியான வெயில் காரணமா இருந்த கொஞ்சம் தண்ணியும் தீர்ந்து போனது. நிழலுக்கு ஒதுங்க ஒரு மரம் கூட இல்லாததால் விலங்குகள் சோர்ந்து போனன. எல்லாரும் கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய விலங்குகள் மயங்கி கீழே விழுந்தன. அத பார்த்த எல்லா விலங்குகளும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் காட்டுல மரம் வெட்டும் வியாபாரிங்க விலங்குகள் இல்லாத சமயம் பார்த்து மரத்தையெல்லாம் வெட்டுறதுக்கு வர ஆரம்பிச்சாங்க. சுத்தி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு விலங்குகள் எதுவும் இல்லாததால ரொம்ப மகிழ்ச்சியா மரத்தெல்லாம் வெட்ட போனாங்க. காட்டுக்குள்ள திரிஞ்சு பாதி மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. விலங்குங்க எதுவும் தொந்தரவு பண்ணாதது அவங்களுக்கு வசதியாக போனது. இதெல்லாத்தையும் தூரத்துல இருந்த இந்த மரங்கள் எதுவும் பண்ண முடியாம வருத்தமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால வெட்ட முடிஞ்ச மரத்தை வெட்டிதா கொண்டு வந்த வண்டியில நிரப்புனாங்க. வண்டியில கொஞ்சம் கொஞ்சமா மரங்களை நிரப்ப ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஆளா வெட்டுன மரங்களை வண்டி முழுக்க நிரப்ப தொடங்குனாங்க. வண்டி நிரம்புனதும் அங்கிருந்து ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போனாங்க. பாட்டு பாடிக்கிட்டு அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டு வெட்டுன மரங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்பொருத்த இப்படி சொன்னா. தலைவரே, விலங்குங்க எதுவும் இல்லாததால் தான் நம்மளால இவ்வளோ மரங்கள் வெட்ட முடிஞ்சுது. அவங்கக்குள்ள என்ன பிரச்சனையோ நமக்கு சாதகமா போயிருச்சு. ஆமா தலைவரே, திரும்ப அவங்க வர்றதுக்குள்ள நாம வெரசா வீட்டுக்கு போயிடலாம். வேகமா போங்க. இங்க விலங்குங்களா கூடி பேசிக்கிட்டாங்க. சிங்கராஜா இப்படி சொன்னாரு. இப்போதான் நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. வாங்க நம்ம காட்டுக்கே போலாம். எல்லாரும் ஒரு வழியா காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. மரங்களும் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு அனைவரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க. எனவே ஒற்றுமையே பெரிய பலம்னு புரிஞ்சுக்கோங்க.